இந்த காமெடி நாடகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க சிரிக்கிறதுக்கு ஒரு டைமிங் ரொம்ப கொடுக்குறது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா அது ஓவர்லேப் ஆகிடும். அது எப்படி டிசைட் பண்ணுவீங்க? இல்லை சார், அது முன்னாடி டிசைட் பண்ண முடியாது சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாது +2 நாடகத்தில் நான் வெளிலேருந்து உள்ளே வருவேன். உள்ளே வந்துட்டு நான் மயக்கம் போட்டு விட்டேன்னு சொல்லிட்டு அவங்களாம் டென்ஷனாக இருப்பாங்க. நான் வந்தோன்னே எங்கள் அப்பா வந்து கேட்பார், யார் நீங்கள் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா, செத்து போன எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் டிஸ்டன்ட் ரிலேட்டிவா? டேய் உங்கள் அப்பன்டா அப்படிமா. அடுத்து என் ஒய்ஃப் நின்றுப்பா. அவள் பார்த்து எங்கே என்ன தெரியுதா அப்படிமா. உடனே தெரியாமல் என்ன என் கல்யாணத்துக்கு கூட நீ வந்தியே அப்படிமா. இது படிக்கும்போது நாங்கள் சிரிக்கலை, இது போகுமான்னு தெரியல. பட் தேட்டரில் போய் அதை சொன்ன உடனே ஓன்னு சிரித்தாங்க. ஸோ அன்றைக்கி தெரியும் இந்த ஜோக்கு கண்டிப்பாக சிரிப்பார்கள், அங்கே ஒரு கேப் வேணும், அதுக்கு ஒரு கேப் கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல ஒரு சின்ன ரியாக்ஷன் கொடுக்குறது. தட் இஸ் ஹவ். மது உங்களுக்கு என்ன ஒரு 27 வயசு இருக்குமா, கூட உண்டு சேர்த்துக்கோங்க சார் 271 அப்படிவா. அது அங்கே சிரித்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அங்கே கேப் விடணுன்றது தெரியும். ஸோ தட் யூ வில் கெட் யூஸ் டு இட். போக போக டெய்லி நாடகம் வர வர எங்கெங்கெல்லாம் சிரிப்பாங்கன்னு நமக்கு தெரியும். அதெல்லாம் நம்ம பிளான் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கேப் விட்டுக்கலாம். இப்போ மோகன் கதை எழுதினோடனே அந்த கதையை பற்றி நீங்கள் விவாதிப்பீங்களா எல்லோரும்? இந்த கதையை இப்படி வச்சுக்கலாமான்னு, இல்லை அவர்கிட்டே விட்டுருவீங்களா? இல்லை, அவர்கிட்டே விட்டுருவோம். எதுவுமே நாங்கள் வந்து எங்களோட கான்ட்ரிபியூஷன் அதில் ப்ராபப்ளி அந்த டிஸ்கஷன் ஏதாவது 1-2 சொன்னால் உண்டு. ஒன்ஸ் ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பித்தாச்சுன்னா எதுவுமே நாங்கள் மாற்ற மாட்டோம். வாட் எவர் ஹீ கிவ்ஸ் அதை தான் எடுத்து நாங்கள் அப்படியே பண்ணுவோம். மோகன்கிட்ட ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, ஸ்கிரிப்ட் எழுதும்போது நிறைய டெவலப் ஆகும் சப்ஜெக்ட். ஒன்ஸ் ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பித்தாச்சுன்னா முதல்ல ஒரு 5 நாளைக்கு நாங்கள் வந்து பீச்சில் போய் சென்டிமெண்ட்லாம் உட்காந்து அங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த காந்தி ஸ்டாச்சுக்கு பின்னாடி ஒரு இடம் இருக்குது, அங்கே உட்காந்துட்டா சப்ஜெக்டை ஃபைனலைஸ் பண்ணுவோம். ஒரு டைட்டில் சொல்லுவான், அப்புறம் டைட்டில் வச்சுன்னு சப்ஜெக்ட் சொல்லுவான். அதுக்கப்புறம் அதை உட்காந்து ஒரு 5 நாள் மன்ச் பண்ணுவோம். நான், காந்தன், மோகன் 3 பேரும். அது ஒரு சென்டிமெண்ட்டு. தென் அதுக்கப்புறம் வந்தோடனே மோகன் எழுத சொல்லிவிடுவோம், எழுத ஆரம்பிச்சிடுவோம். மோகன் நார்மலி ரைட்ஸ் டில் த லாஸ்ட் டேட். இனாகரேஷன் என்னைக்கோ முந்தின நாள் ராத்திரி வரைக்கும் எழுதுவோம். ஓ அப்படியா? அது மாதிரி ஒரு படுத்தல் வேறு எதுவும் கிடையாது. பட் என்னென்னா, எனக்கு அவனுக்கு அதில் நிறைய தகராறு வரும். ஆல்மோஸ்ட் சொத்தை பிரிக்கிற அளவுக்கு எங்கள் அப்பா பார்த்துருக்காரு அந்த சண்டையை. பட் ஒன்றும் பண்ண முடியாது. தட் இஸ் ஹவ் ஹி ரைட்ஸ். அவன் என்ன சொல்கிறான், கழுதை வச்சுட்டு நிறைய கொடுக்குறான், வாங்கி வச்சுக்கோ, என்ன பிரயோஜனம், நல்ல ஸ்கிரிப்ட் ஓடுனா யூ ஹேவ் டு வெயிட் அப்படிமா. அந்த சமையல் முடிகிற வரைக்கும் காத்துடு, அதுக்கப்புறம் சாப்பிடு. பாதியில் கேட்டேன்னா அரைகுறையாக தான் நான் கொடுப்பேன் அப்படிமா. ஸோ எங்கள் பசங்களுக்கெல்லாம் அது டியூன் ஆகிடுது. கடைசி நாள் கொடுக்குற வரைக்கும் டியூன் ஆகிட்டோம் நாங்கள். அப்பப்போ கொடுக்க நாங்கள் ரிஹர்சல் பண்ணிட்டே வருவோம். காந்தன் எடிட் பண்ணுவோம், நாங்கள் போய் அப்படியே நடிக்க ஆரம்பிச்சிடுவோம். வி ஆர் யூஸ் டு தட். இந்த தகராறுலாம் பார்க்குறாரு உங்கள் அப்பா, அட்வைஸ் பண்ண மாட்டார் மோகனை கூப்பிட்டு? என்ன அட்வைஸ் பண்ண முடியும்? ஏன்னா அவன் வந்தால் தான் எழுத. அவன் என்ன சொல்லுவான், நான் போகிறேன், ரூமில் உட்காந்துக்கிறேன், ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிக்கிறேன், எனக்கு வரலன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவேன்? வரலன்னு தான் நான் சொல்ல முடியும். எங்கேயோ ஒரு ஓவர் ஹெட் டேங்க் ஒன்று இருக்குது, அங்கேருந்து ஒரு பைப் வழியாக எனக்கு வாட்டர் வந்துட்டுருக்கு. இன்றைக்கி நின்று போச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் தட் அப்படிமா. பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் மோகன் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிள், வெரி சிம்பிள், ரொம்ப அன்அஸ்யூமிங். யார்கிட்டையுமே வந்து ஒரு பெரிய தகராறு கிடையாது, ஒத்தட்டுமே எந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கிடையாது. ரொம்ப எல்லாரையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடியவன். தகராறுன்னு ஒரு இடத்துல இருந்துன்னா அங்கே போக மாட்டான். ஹி வில் நாட் கோ, ஹி வில் நாட் ஆர்கியூ வித் எனிபடி. அந்த விஷயத்தில் ரொம்ப சிம்பிள். அவனோட வான்ஸ் ஆர் வெரி சிம்பிள். ஸோ வெரி ஈஸி டு ஹேண்டில் மோகனை. பொதுவாக உங்கள் நாடக ஆட்களை எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? முதல்ல எப்படி தேர்ந்தெடுத்தீங்க ஃபஸ்ட் டைம்? மோகன் வந்து சேகருக்கு, காத்தாடிக்கு அவங்களுக்கெல்லாம் எழுதிட்டு இருந்தான். ஸோ நாங்களாம் போய் ட்ராமா போய் பார்ப்போம், வேடிக்கை பார்ப்போம். என்றைக்காவது சப்ஸ்டியூட் இருந்தால் சேகர் ட்ரூப்பில் 1-2 ரோல் நடிப்பேன், வருவேன். அப்படி தான் நாங்கள் இருந்தோம். கிரிக்கெட் டீம் வச்சுருந்தோம். இந்த இன்டர் காலேஜ் காம்படிஷன்ஸ்லாம் போட்டதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு ஆசை வந்து, ஏன் நம்ம தனியாக ஒரு ட்ரூப் வைக்கலாமே அப்படின்ட்டு. அண்ட் மோகன் ஆல்சோ பிகேம் வெரி பாப்புலர். மோகனுக்கு அந்த ட்ராமா ஃபீல்டில் ஒரு நல்ல பேர் கிடச்சிது. அப்படியே அந்த கிரிக்கெட் டீமை ட்ராமா ட்ரூப்பாக மாற்றினோம். அதில் தன்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டை ப்ரொடியூசர் ஆக்கினோம், இன்னொரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு காந்தனை டைரக்டர் ஆக்கினோம். நாங்கள் எல்லோரும் ஆக்டர்ஸாக ஆனோம். மோகனே சொல்லுவான், எங்கள் ட்ரூப்பில் வந்து நல்ல நடிகர்கள் எனக்கு வேண்டாம், பட் நல்ல நண்பர்கள் எனக்கு வேணும். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனே வந்து நடிக்கிறேன்னு சொன்னால் கூட, இல்லை சார் நீங்கள் எங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகணும், அப்புறம் தான் நடிக்க கூப்பிட முடியும் அப்படின்னு நாங்கள் சொல்லிடுவோம். அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ். ஃப்ரெண்ட்ஷிப் தன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நடிக்க ஆரம்பித்தாங்க. தட் இஸ் ஹவ் இட் டெவலப்டு. உங்களை மாதிரி மோகன் நடிக்க மாட்டார், நீங்கள் ஏன் எழுதுறத ட்ரையே பண்ணல? ட்ரையெல்லாம் பண்ணல, ரொம்ப கஷ்டம் சார் அது. ட்ரை பண்ணிங்களா இப்போ? அது இல்லை நான் ட்ரை பண்ணல. நான் என்ன சுஜாதா வந்து இதுவாக இருந்தார்ல, நம்ம குமுதத்துக்கு ஆசிரியராக இருந்தார். அப்போ ஒரு வாட்டி அவரை டெய்லி காலையில் நான் ஆஃபீஸ் போகும்போது கஸ்தூரி ரங்கா ரோட்டில் அவரை பார்ப்பேன். பார்த்து நான் ஹலோ பாலாஜி வா அப்படிம்பார். கூட வச்சு ஏதாவது பேசுவார் என்கிட்ட. இன்ஃபேக்ட் 1992 சொன்னார்,
யூ ஆர் கோயிங் டு see 2000க்கு அப்புறம் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வருவாங்க, நிறைய சிங்கர்ஸ் க்யூவில் நிற்பாங்க, யாருக்கும் சான்ஸ் கிடைக்காது. இப்போ யூ ஆர் சீயிங் ஒன்லி எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜெயசுதாஸ் ஒரு 4-5 பேர் பாடுறத பார்க்குற. நீ பாரு 2000க்கு அப்புறம் there will be a queue. எப்போ 92ல் சொன்னார், இன்றைக்கி அதுதான் நடந்துட்டு இருக்கு. கரெக்ட். எத்தனை சிங்கர்ஸ் இன்றைக்கி, எவ்வளோ மியூசிக் டைரக்டர்ஸ், ஆமாம் 500 பேர் இருக்காங்க மியூசிக் டைரக்டர். கரெக்ட். இல்லையா? ஸோ அவர் என்னை கூப்பிட்டு சொன்னார், நான் குமுதத்தில் ஆசிரியராக இருக்கேன், லாஸ்ட் பேஜ் உனக்கு கொடுக்குறேன், வாரத்துக்கு ஒரு கட்டுரை எழுது, ஐ வில் கிவ் யூ, நீ எழுது. விவேக் கூட எழுதியிருக்கான் 25 வாரம், நீ எழுத அப்படின்னா. சார் எனக்கு எழுதலாம் வராது சார், மோகனை எழுதி கொடுத்து நான் போய் சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். ட்ரை பண்ணியா, உனக்கு வரியா, இவ்வளோ படப்படன்னு பேசுகிறேன், உனக்கு என்ன வராதா, ட்ரை பண்ணி பாரு அப்படின்னா. நான் வீட்டுக்கு வந்து மோகன்ட்டு சொன்னேன், தெரியுமா சுஜாதா என்னை கூப்பிட்டு கட்டுரை எழுத சொல்லிருக்கார், உன்னையே எழுத சொல்ல என்னை எழுத சொல்லிருக்கார் குமுதத்தில் அப்படின்னா. சரிடா அதெல்லாம் ஓகே, பட் கட்டுரைக்கு எந்த சின்ன ராவா பெரிய ராவா அதை சொல்லு, அது தெரிஞ்சால் தான் நீ எழுத முடியும். ஏன்னா இட் இஸ் எ கிஃப்ட் ஆஃப் காட், அது கடவுள் கொடுத்த வரம், அது எல்லாராலையும் எழுத முடியாது. நண்பர் கற்பித்து. வணக்கம், என் பேர் ஸ்ரீரா. ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷம் மது பாலாஜியை பார்த்தது. தேங்க்யூ. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த டிராமாஸ் வாட் எவர் நீங்க போடுறதுலாம் ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. அதே டிராமாவை ஃபார் எக்ஸாம்பிள் சீரியல் மாதிரி எடுக்கும்போது ஆக்கி இன்டர்நேஷனல், விதாந்த சிரிப்பு, சிரி சிரி கிரேசிலாம் எடுத்திருக்கீங்க. அது அஃப்கோர்ஸ் 3 சீரியல் தான் எனக்கு தெரிஞ்சு வந்தது. அதுக்கப்புறம் ப்ராபப்லி அது கண்டினியூ ஆகல. ஆனா இப்போ நீங்க டிவியில பாத்தீங்கன்னா எதனால காமெடி சீரியல்ஸ் அந்த அளவு சக்சஸ்ஃபுல்லா இல்ல டிவியில? தட் இஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் அதே மாதிரி கேள்விதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பொய்க்கால் குதிரை பாலச்சந்தர் சார் எடுத்தாரு, பேஸ்ட் ஆன் மேரேஜ் மேட் இன் சலூன். அந்த படமும் அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா, வேற இன்னைக்கு அந்த டிராமா பார்த்தா கூட இட் இஸ் கன்சிடர்ட் டு பி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிராமா. ஏன் அந்த நாடகமா இருக்கிறது சீரியலாவோ இல்ல சினிமாவோ போனா அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இல்ல? ஆக்சுவலாக வந்து 3 சீரியலில் இன்னும் நிறைய பண்ணிருக்கோம். இன்ஃபேக்ட் நாங்கள் பண்ண சீரியல்ஸ் வந்து யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. வி ஹவ் டன் இன் ஆல் த சேனல்ஸ். ஒரு சேனல் விடாமல் பண்ணிருக்கோம். சிறிகம பதனி அப்படின்னு ராஜ் டிவியில் பண்ணோம், நில் கவனி கிரேசின்னு சன் டிவியில் பண்ணோம், தென் பேபியின் டைரி குறிப்புன்னு தூர்தர்ஷனில் பண்ணோம், மாதுச்சீனும் தூர்தர்ஷனில் பண்ணோம், விடாது சிரிப்பு ஜெயா டிவியில் பண்ணோம், கலைஞர் டிவியில் சிரி சிரி கிரேசி. ஸோ நாங்கள் பண்ணது எல்லா சேனல்லையும் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட 1000 எபிசோட்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். நகைச்சுவைன்னு வரும்போது மேடை நாடகத்தில் வந்து பார்க்குறாங்க. இப்போ எங்கள் நாடகத்துக்கெல்லாம் மேடை நாடகத்துக்கு வாரம் நானே தான் இப்போ ஷோ போடுறேன். எல்லா ஷோக்கும் நல்ல க்ரௌடு வந்துட்டுருக்கு. ஐ எம் ஏபிள் டு பிரேக் ஈவன் மை எக்ஸ்பென்சஸ். சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. பட் டிவி சீரியல் படணுன்னா தி சேனல் ஷுட் டிசைட். இது நான் டிசைட் பண்ணி போய் ட்ராமா போட்டுடலாம். நான் புக் மை ஷோவில் போட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டை போட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக பீப்புள் கம், நான் பார்த்துட்டு போயிட்டுருக்கேன், எனக்கு பிரச்சனையே இல்லை. பட் சேனல்னு வரும்போது ஐ ஹாவ் டு சப்மிட் டு த சேனல் அதுக்கு ஒத்துக்கணும். அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ அந்த சீரியஸ் நாடகங்கள் வந்து எல்லா சேனல்லையும் வந்துட்டுருக்கு. நான் தப்பு சொல்ல, ஏன்னா யாருக்கும் அதை பிடிச்சிருக்கு இல்லையா, ஜனங்களுக்கு அதுவும் பிடிச்சிருக்கு, பிடிக்கிறதுனால தான் அது ஓடிட்டுருக்கு. ஸோ நம்ம தப்பு சொல்கிறதுக்கு நமக்கு ரைட்டே கிடையாது. ஏன்னா எத்தனையோ பெரியவங்களுக்கு அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. இப்போது சாயங்காலத்து வேளை அவங்க உட்காந்து 6 மணிலேருந்து 10 மணி இருக்கும் அப்படியே விடாமல் உட்காந்து பார்த்துருக்காங்க, அழறாங்க, சிரிச்சுக்கிறாங்க, அதை பாட்டு கோவப்படுறாங்க, எல்லாம் நடக்கிறது. பட் அவங்களுக்கு அது இட் சாட்டிஸ்ஃபைஸ் தம். நம்ம அது தப்பு சொல்ல முடியாது. அண்ட் சேனலுக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. ப்ராபப்ளி அதுதான் வருமானம்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க நகைச்சுவை போய் எடுக்கிறதில்ல. அண்ட் நகைச்சுவை பண்ணுறது வெரி டிஃபிகல்ட். இந்த சோகமாக இருக்கிறது, அழ வைக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் ஈஸி, எல்லோரும் எனிபடி கேன் டூ இட். பட் நகைச்சுவை எல்லாராலையும் பண்ண முடியாது. அது ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஜாப். அது சில பேரால் தான் பண்ண முடியும். அதாவது நல்ல நகைச்சுவை, சிரிக்கக்கூடிய நகைச்சுவை. சும்மா ஏனோ தானோன்னு பண்ணிட்டு போகிறது வேறு மாதிரி. நல்ல நகைச்சுவை பண்ணணுன்னா அதுக்கு ஒரு மெனக்கடணும், அதுக்கு ஒரு கெட்டியார்த்தனம் வேணும், ஸ்கிரிப்ட் வேணும், எல்லாம் இருக்குது. ப்ராபப்ளி அது கிடைக்கலையோ ஒன்று சேனல்ஸுக்கு தெரியல. ட்ராமா சினிமாவை எடுக்கும்போதே அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. தேர் ஆர் ஒண்டர்ஃபுல் ட்ராமாஸ் சினிமா எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. எத்தனையோ நாடகங்கள். காசேதான் கடவுள்டா, காசேதான் கடவுள்டா மட்டும் எவ்வளோ பெரிய ஹிட். வீட்டுக்கு வீடு, பொய்க்கால் குதிரையா சார். பொய்க்கால் குதிரை வந்து ப்ராபப்ளி வந்து அந்த காஸ்டிங்கில் தப்பா அது என்னன்னு தெரியல எனக்கு. பட் பாலச்சந்தர் சார் ஒரு வாட்டி நானும் மோகனும் பர்சனலாக போயிருக்கும்போது அவர் சொன்னார், அந்த எடிட்டிங்கில் ஏதோ நான் தப்பு பண்ணிட்டேயா, நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், நீ ரொம்ப ஓவர் ரைட்டிங் பண்ணிட்ட அப்போ வந்து மோகன் ஒரு கம்பெனியில் வேறு ஒர்க் பண்ணியிருந்தான். ஸோ காலையில் கொண்டு போய் 60 பேஜை பாலச்சந்தர் சார்கிட்ட கொடுத்துட்டு இவன் கிளம்பி ஆஃபீஸ் போயிடுவான். அவர் சாயங்காலத்துக்குள்ளே அதை எடிட் பண்ணி அடுத்த நாள் ஷூட்டு. அவர் இன்ஃபேக்ட் சொன்னார், என்ன ப்ராபப்ளி நான் அதில் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் நல்ல விஷயங்களை. எனக்கு இந்த டூ மச் ஆஃப் ரைட்டிங் என்னால் முடியல, அதில் ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு எங்கள் மேடையிலே வந்து சொன்னார் பாலச்சந்தர் சார். பட் தேர் ஆர் பிளேஸ் விச் ஆர் வெரி சக்ஸஸ்ஃபுல் இன் சினிமாஸ். நானே பார்த்துருக்கேன்,
சார் சொன்ன மாதிரி காசு தான் கட்டணும்னா ஏன் வியட்நாம் வீடு, வீட்டுக்கு தங்க வீடு, பதக்கம், வியட்நாம் ஹவுஸு. சீரியஸ் பார்த்தீங்கன்னா ஆமாம், எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு எல்லாம். கௌரவம் கௌரவம் வந்து மேடை நாடகமாக வந்த கதை அதுதான் அதுக்கப்புறம் கௌரவம்னு மாறித்து. அதெல்லாம் பார்த்து தான் நாங்கள் வந்தோம், வளர்ந்துருக்கோம். வைஜி மகேந்திரா பரீட்சைக்கு நேரமாச்சு. எஸ், பரீட்சைக்கு நேரமாச்சு வாஸ் அ சூப்பர் ஹிட் இன் ட்ராமா ஆஸ் வெல் அஸ் இன் சினிமா. ஆமாம், கரெக்ட். மகேந்திராவோட மாஸ்டர் பீஸ் அது. எக்ஸலண்ட். ஆமா சார், we are all grateful to Crazy Mohan for our writing, அவரோட ஹியூமர். இது மாதிரி உலகத்துல இனிமே நம்ம தமிழ்ல வரவே வராது. we are grateful and in fact I have seen almost all dramas of yours. நாங்க உங்களெல்லாம் பார்த்ததே in fact we feel we are blessed. ஒன்று சார், ஒன்று காட்ஸ் கிஃப்ட்டு, இந்த ஹியூமர் வரணுங்கிறது அது கடவுளோட சித்தம். அது வந்து எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது நம்ம மெனக்கடணும். அந்த கிஃப்ட்டை கையில் வாங்கிட்டு நாம் மெனக்கடணும். மெனக்கெட்டால் தான் உங்களுக்கு நல்ல குவாலிட்டி ஹியூமர் கிடைக்கும். மூணாவது என்னென்னா, குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணி அந்த தரத்தை இறக்காமல் அப்படியே எடுத்துகிட்டு போனோம். ஃபார்ச்சுனேட்லி மோகன் 50 வருஷமாக அந்த குவாலிட்டியை இறக்காமல் அப்படியே எடுத்துகிட்டு போனார். அதனால் ஹி வாஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல். இன்றைக்கும் பேசப்படுறாரு. அவர் இறந்து போய் 6 வருஷம் ஆச்சு. இன்னமும் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ராமா போட்டுட்ருக்கோம். அந்த டைலாக்கை கேட்குறதுக்கு எல்லோரும் வராங்க. ஸோ இன்றைக்கி ஒரு ஐடி கம்பெனிலாம் போய் எடுத்திங்கன்னா, எங்கள் ட்ராமாவில் வர டைலாக்கை வச்சு அவங்க டே டு டே ஆஃபீஸில் பேசிகிட்டு இருக்காங்க, ட்ராமாவில் வர டைலாக்கை வச்சுட்டு. ஸோ அதுதான் தட் ஷோஸ் தி டேலண்ட் ஆஃப் மோகன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். Thank you. for giving an opportunity. Thank you very much. Thank you. சார் பாலாஜி சார். சொல்லுங்கள், கேட்குது சார், நீங்கள் ட்ராமாஸ் பண்ணிருக்கீங்க, நீங்கள் மூவிஸும் பண்ணியிருக்கீங்க. பூவெல்லாம் கேட்டுப்பார் அப்படின்ற ஒரு படத்தில் நீங்கள் ஒரு ரோல் பண்ணியிருப்பீங்க. ஆமாம், சூர்யா சார், ஜோதிகா மேடம் ஹீரோயினாக பண்ணியிருப்பாங்க. கரெக்ட். அந்த படத்தில் இருந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஆக்சுவலாக அந்த படம் வந்து பண்ணும்போது நான் வந்து ட்ராமாவில் பீக்கில் இருந்தோம் நாங்கள். அப்போ வந்து ஒரு மாதத்துக்கு 25 ஷோ 30 ஷோ எங்களுக்கு ட்ராமா. அதனால தான் நான் வந்து சினிமாலேயே நடிக்காமல் இருந்தேன். ஆரம்ப காலத்தில் எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் சினிமாவில் நடிக்கிறது பிடிக்கல, அதனால் போகக்கூடாதுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் என் ஒய்ஃபுக்கு அவ்வளோவா பிடிக்கல. மோகன் ரோட் த டைலாக்ஸ் ஃபார் பூவெல்லாம் கேட்டுப்பார். ஸோ வசந்த் சார் ஒரு நாளைக்கு எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து இதில் ஒரு நல்ல கேரக்டர் இருக்கு, நீ வந்து அந்த கம்பவுண்டர் ரோல் நீ பண்ணோம், நல்ல பஞ்சஸ் இருக்குது, நீ பண்ண அப்படின்னாரு. மோகன் டைலாக் வேறு இருக்கிறதுனால உனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். சார், எனக்கு ட்ராமாலாம் இருக்குது, அந்த ட்ராமாவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்களா, நான் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னா. என்ன மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டுன்னு? இல்லை சார், சாயங்காலம் ஆச்சுன்னா என்னை விட்டுருணும், நான் ட்ராமாவுக்கு போயானோம். ஸோ 5:30 மணி 6 மணிக்கு என்னை விட்டுருணும் அப்படின்னார். 7 நாள் 8 நாள் தான் ஒர்க் அப்படின்னார். ரைட், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். முதல்ல அந்த கேரக்டர் வந்து ஊர்வசி தான் பண்ணாங்க. ஸோ ஊர்வசியோட ஒரு 3 நாள் 4 நாள் ஷூட்டிங் நடந்து போச்சு, நடந்து முடிஞ்சுடுத்தோம். அதுக்கப்புறம் சம்பவம் ஊர்வசி லெஃப்ட் த ஃபிலிம், வேண்டான்னு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் கோவை சரளா வச்சு திருப்பி ரீஷூட் பண்ணுறாங்க எல்லாத்தையும். அப்போ திருப்பி வந்து இன்னொரு 7 நாள் வரும். சார், என்ன சார் இப்போ தான் உங்களுக்கு 7 நாள் கொடுத்தா, என் ட்ராமாலாம் இருக்குது சார், என்னால் முடியாது அப்படின்னா. அவர் நீங்கள் எப்படியாவது கொடுங்க, இது ஒரு இது பண்ணுங்கள், நான் வந்து இன்ட்ரடியூஸ்டு பை வசந்த்னே போட போகிறேன், உங்களை இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு போட்டு உங்கள் பேர் போட போகிறேன், அறிமுகம்னு போட போகிறேன் அப்படின்னார். சரி, அப்புறம் எனக்கு தோணித்து, சரி இவ்வளோ தூரம் சொல்லும்போது நம்ம இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐ ஆக்டட். பட் ஐ ஹேட் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். நார்மலாக அவர் பஞ்சு சாரோட பையன் சுப்பு ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணார். ஹி பெய்ட் மீ வெரி வெல். அதனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்து, ஒரு ப்ராப்ளம் இல்லை. அதில் ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, ஒரு நாளைக்கு வந்து இப்போ சொல்லலாம், சூர்யா சார் தப்பாக நினச்சிக்க மாட்டார். சூர்யா சார் ஒரு கார் ஒன்று எடுத்துகிட்டு வந்தார், ஒரு இம்போர்ட்டட் கார் நினைக்கிறேன், ஒரு சின்ன கார். அது ஷூட்டிங்கில் அந்த காரு தேவைப்பட்டது. அது பின்னாடி வந்து கோவை சரில் உட்காந்துருப்பாங்க, நான் வண்டி ஓட்டிகிட்ருப்பேன், கேமரா இங்கே வச்சுருக்கேன், டைரக்டர் இங்கே உட்காந்துருக்காரு. அந்த இதில் ஹைவேல எடுக்கணும். அவர் என்ன சொல்ல, நீ பாட்டு அப்படி திரும்பி பார்த்து டைலாக் சொல்லிட்டே வா அப்படின்னு. நான் வண்டி ஓட்டிட்டு அப்படி திரும்பி பார்த்து டைலாக் சொல்லிட்டே ஓட்டின்னு வருவேன். எங்கேயோ ஒரு இடத்துல லைட்டாக ஒரு லாரி மேலே லைட்டாக இடிச்சிட்டேன் அந்த ஷூட்டிங் போகும்போது. எனக்கே தெரில, ஏன்னா நான் டைலாக் டென்ஷனில் இருக்கேன். ஸோ நான் அது இடிச்சு லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆகிடுது. அங்கே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து இறங்கினோன்னா நான் பாட்டுக்கு சாவியை அங்கே வச்சுட்டு நேராக உள்ளே போயிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு சூர்யா வந்து பார்த்தார். ஏய், யார் இது ஸ்க்ராட்ச் பண்ணியிருக்கிறது, யார் வண்டியை ஸ்க்ராட்ச் பண்ணியிருக்கிறது? நான் போய் வசந்த் சொன்னேன், பேசாமல் போ, சத்தமே போடாத, பேசாமல் போ. நான் வாயை முத்திட்டு பேசாமல் போயிட்டேன். ஸோ அதுதான் தெரியுது அவருக்கு, ப்ராப்ளி இன்றைக்கி தெரிஞ்சிருக்கலாம் அவருக்கு. ஸோ நல்ல நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு சினிமானா என்னன்னு அந்த படத்தில் தான் தெரிஞ்சுது. வாட் இஸ் ரொம்ப கஷ்டம் சார், சினிமா ரொம்ப கஷ்டம். ஏன் என்னை பொறுத்தவரைக்கும் ட்ராமா ஈஸி. ஏன் ஏன் இல்லை, அந்த பேஷன்ஸ் வேணும், முதல்ல அந்த பொறுமை ரொம்ப வேணும். அவங்களாம் ஒரு ஷாட் முடிஞ்சு அடுத்த ஷாட் வரதுக்குலாம் அங்கே போய் உட்காந்து ஜாலியாக கார்ட்ஸ் ஆடின்னு இருக்காங்க.
நமக்கு அந்த பொறுமையே இல்லை. அதெல்லாம் ஒரு லுங்கியை கட்டிக்கிறாங்க, நேராக வந்து எல்லோரும் கார்ட்ஸ் ஆடிக்கிறாங்க, ஷார்ட் ரெடின்னு சொன்னால் டக்குன்னு போய் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, ஷார்ட்டுக்கு வந்துடுறாங்க. நமக்கு அதெல்லாம் அந்த பொறுமை இல்லை நமக்கு. அண்டு சினிமாவில் நடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட். இட் இஸ் நாட் ஸோ ஈஸி. ட்ராமாவில் பட்டுன்னு டைலாக் சொல்லிட்டு போயிடலாம். சினிமாவில் அந்த முகபாவம்னு வரும்போது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். கண்டிப்பாக யூ ஹேவ் டு சேஞ்ச் சத்தம் போடாதீங்க, அவ்வளோ கத்தாதீங்க அப்படிங்கிறாங்க. நமக்கு கத்தி பேசி தான் பழக்கம். ட்ராமாவில் நமக்கு மைக்கே வேண்டாம், சத்தம் போட்டு பேசி தான் பழக்கம். மாது +2ன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு டிராமா பண்ணியிருந்தீங்கல்ல சார்? ஆமாம். அதுக்கப்புறமா தான் உங்க பேரு மாது பாலாஜின்னு வந்துச்சா இல்லை? இல்லை அது 79ல் முதல் நாடகம் பண்ணும்போதே மாதுங்கிற பேர் வச்சாச்சு. 6500 ஷோவில் ஒரு நடிகன் ஒரே பேரை வச்சு நடித்தது நான் ஒருத்தனாக தான் இருப்பேன். ப்ராப்ளி கின்னஸில் கூட வரலாம் அது. சார் நீங்க டிராமாஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இன்ஸ்பயர் ஆன டிராமாஸ்னா எது சார்? யாருடைய டிராமாஸ்? எனக்கு YGP நாடகங்கள் ரொம்ப பிடிக்கும், மௌலி நாடகங்கள் ரொம்ப பிடிக்கும், விசு ட்ராமாஸ் நிறைய பார்த்துருக்கேன், கோபு அவர்களோட நாடகம் பார்த்துருக்கேன். இன்ஃபேக்ட் ரொம்ப குழந்தையாக இருக்கும்போது நாகேஷ் நாடகங்களே பார்த்துருக்கேன். சிவாஜி சாரோட வியட்நாம் ஹவுஸ் பார்த்துருக்கேன். அதெல்லாம் பார்த்துருக்கேன். எல்லாம் ரொம்ப மனோரமா நாடகங்கள் பார்த்துருக்கேன். ரொம்ப பிரமாதமாக இருக்கும், கிளாஸாக இருக்கும் அதெல்லாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. உங்களுடைய முதல் நாடகம் வந்து காமெடியாக அமைஞ்சதுனால தான் தொடர்ந்து அதே பாதையில் பயணிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. பாலச்சந்தர் பல மேடைகளில் சொல்லியிருக்கார். கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நெருங்கிய நட்பு இருந்தது கிரேசிமோனோட. அந்த அளவுக்கு உங்களுக்கு தொடர்பு இருந்தா கமலோட? சச் அ ஃபைன் ஜென்டில்மேன். ஐயோ, பாலச்சந்தர் பல மேடைகளில் சொல்லியிருக்கார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.